இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் முழுவதும் ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழாக்கள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜனவரி 4ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே எல்லாபுரம் பகுதியில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் மற்றும் கோலப்போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ TJ கோவிந்தராஜன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வள்ளூர் MSK ரமேஷ்ராஜ் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக அவைத்தலைவர் முனிவேல் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக எம்எல்ஏ கோவிந்தராஜிடம் முறையிட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் நடந்து சென்று கொண்டிருந்த போது முனிவேல் மீண்டும் உட்கட்சி பிரச்சனை குறித்து எம்எல்ஏவிடம் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏ கோவிந்தராஜன், கட்சிக்குள் கோஷ்டி மோதல் உருவாக்க பார்க்கிறீங்களா என்று கூறி முனிவேலை கன்னத்தில் ஓங்கி அறைந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கட்சி நிர்வாகிகள் இருவரையும் தடுத்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இருப்பினும் தன்னை தாக்கிய எம்எல்ஏ மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முனிவேல் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக முனிவேல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது. திமுக எம்எல்ஏ நிர்வாகியை அறையும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திருவள்ளூர் மாவட்ட திமுகவில் உட்கட்சி பூசல் நிலவி வருவது தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக கட்சி தலைமை தலையிட்டு இரு தரப்பினரையும் அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்று உடன்பிறப்புகள் வலியுறுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.